ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தும் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் ஒரு 900 மீட்டர்ஸ்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்க லே அவுட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எஸ்ஆர்எம்ல படிச்சுட்டு இருக்கவங்க, ஒர்க் பண்றவங்க, ஜோஹோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வரைக்கும் ரெண்டலில் இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியில் உடனே உங்களுக்கு ரெண்டல் இன்கமும் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ கூடாஞ்சேரி ஜோகோ கம்பெனிக்கு அப்படியே அட்ஜாயிண்ட்டில் எம்விஆர் சினிமாஸ்க்கும் 4 ஸ்க்ரீனோட உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரெசிடென்ஷியலுக்கு நடுவுலேயே அமைஞ்சிருக்க லே அவுட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போய் எல்லாரும் வந்துட்டாங்க. அதே மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைட்லேயும் உங்களுக்கு நிறைய வீடுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 900 மீட்டர்ஸில் தான் ஒரு சூப்பரான லே அவுட் பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், சூப்பரான லே அவுட் சொல்கிறதோட ரெசிடென்ஷியலுக்கு நடுவுலேயே அமைஞ்சிருக்க லே அவுட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போய் எல்லாரும் வந்துட்டாங்க. அதே மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைட்லேயும் உங்களுக்கு நிறைய வீடுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லே அவுட்ல உங்களுக்கு நீங்க 2 டைப்ல உடனே வீடு கட்டணும்னு வாங்குறவங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தேடிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளா இருக்கும். இல்ல நான் ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் பர்பஸ்க்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்எம்ல படிச்சுட்டு இருக்கவங்க, ஒர்க் பண்றவங்க, ஜோஹோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வரைக்கும் ரெண்டல்ல இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியில உடனே உங்களுக்கு ரெண்டல் இன்கமும் ஃபில் ஆயிடும். ஸோ இன்னைக்கு இந்த லே அவுட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பாத்தீங்கன்னா, எஸ் ரியாலிட்டி. இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ₹1 புரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இந்த லே அவுட்டோட பெரிய ஹைலைட் அண்ட் நியர்பைல இருக்கிற டெவலப்மெண்ட் தான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தும் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் ஒரு 900 மீட்டர்ஸ்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்க லே அவுட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் சென்னையை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மால் அப்படின்னு பார்த்தா இப்போ கூடாஞ்சேரி ஜோகோ கம்பெனிக்கு அப்படியே அட்ஜாயிண்ட்ல எம்விஆர் சினிமாஸ்க்கும் 4 ஸ்க்ரீனோட உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், நம்ம சைடில் சுற்றி ஃபுல்லாக உங்களுக்கு ரெசிடென்ஷியல் தான் அப்படின்னு. பேக் சைட்லேயும் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் அமைஞ்சிருக்குன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் லைவாகவே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஏரியாவில் ஏன் இவ்வளோ வீடு கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க, என்ன பெருசாக டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க லொக்கேஷன் மாநகராட்சியில் சேர்ந்துருக்கு. தாம்பரம் லொக்கேஷன் வரைக்கும் தான் உங்களுக்கு சீவேஜ் ட்ரைனேஜ் சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏரியாலும் இந்த ஒர்க் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மாநகராட்சி இருக்குன்றதுனால இதை விட்டிங்கன்னா அடுத்தது மறைமல் நகர் மாநகராட்சியோட சேர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த ஏரியாவில் இந்த டெவலப்மெண்ட். உங்களுக்கு நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருப்பீங்க, உடனே வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இது சூட்டபுளா இருக்கும். நீங்க வீடு கட்டிட்டும் வரலாம், இல்ல வீடு கட்டி உடனே ரெண்டல் விட்டும் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த லொகேஷன் உங்களுக்கு நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு நியர்பை ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருகுலம் ஸ்கூல் இருக்கு, அதுக்கப்புறம் வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, சென்ட் ஜோசப் ஸ்கூல்ஸ் அமைஞ்சிருக்கு. ஜிஎஸ்சில இருந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல், நம்ம மறைமல் நகர் போயிட்டா எம்இஆர் இன்ஜினியரிங் காலேஜ், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரசன்ட் யூனிவர்சிட்டி நியர்பைல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டுக்கு வர வழி லொகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜிஎஸ்டில இருந்து கரெக்டா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே கேட் தாண்டி வந்தீங்கன்னா ரைட் ஒன்று கட் ஆகும். கோணாதி ரோட், மெயின் ரோட் சொல்லுவாங்க. அந்த ரைட்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு 400 மீட்டர்ஸ்ல தான் இந்த லே அவுட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எல்லாருக்குமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நீங்க பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க. கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ வரைக்கும் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷனும் உங்களுக்கு வரப்போகுது. இங்க இருந்து நமக்கு அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்ல தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து செங்கல்பட்டு ஹப்பும் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே செங்கல்பட்டு லொகேஷன்ல வந்துருச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிரைவ் தான் உங்களுக்கு செங்கல்பட்டும் அமைஞ்சிருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுடைய ஹப் இப்ப நம்ம கூடாஞ்சேரி டு ஆவடி வரைக்குமே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக் எடுத்துட்டு வர போறாங்க. அதுக்குண்டான ஜியோவும் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ கூடாஞ்சேரி பார்த்தீங்கன்னா நம்ம பொத்தேரி ஸ்டேஷன்ல இருந்து அதுக்கு அடுத்த முன்னாடி ஸ்டேஷன் தான் உங்களுக்கு கூடாஞ்சேரி ஸ்டேஷனாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லே அவுட்டுக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் சூட்டபுளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரகடம்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் கண்டிப்பா சூட்டபுளா இருக்கும். இந்த பக்கம் மகேந்திரா வெல்சிட்டி, ஜோஹோ ஒர்க் பண்ற எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளா இருக்கும். முக்கியமான விஷயம், ரயில்வே ஸ்டேஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி 100% சூட்டபுளா இருக்கும். இந்த லே அவுட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி நகர். இது டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட்.
உங்களுக்கு டோட்டலாக 22 பிளாட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 776 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதில் பிளாட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நார்த், ஈஸ்ட் அண்டு கார்னர் பிளாட்டும் இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதேமாரி இந்த லே அவுட்டில் என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரோடு எல்லாமே 24-20 ஃபீட் சிமெண்ட் காங்கிரீட் ரோடு உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு 4 லட்ச ரூபாய் இருந்தால் போதும், இதில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 லட்ச ரூபாய் இருந்தால் போதும், இங்கே ஒரு 2 BHK வில்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 rupees கோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா 3900 உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 100% டைட்டில் கிளியர்ன்றதுனால 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரெண்டல் இன்கம்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். அதேமாதிரி பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களும் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதேமாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.